என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார். சேற்றிலிருந்து என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். தள்ளப்பட்ட என்னையும் தலைக்கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். தள்ளப்பட்ட என்னையும் தலைக்கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தார், பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வை அளித்தார். பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தார், பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வை அளித்தார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். வேதத்திலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11 நம்ம வாசிக்கும் பொழுது தமிழ் வேதாகமத்தில் இப்படியாக இருக்கிறது: மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்கிலீஷில் இப்படியாக இருக்கிறது: and he gave the apostles, the prophets, the evangelists, the shepherds and teachers அப்படின்ட்டு. அப்போது ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை வேர்பிரித்து வைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொருவருடைய மேலும் ஊழியம் என்பது அவர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆனால் எல்லா ஊழியமும் ஒரே ஊழியம் அல்ல. சிலருக்கு ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. அதான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போது அப்போஸ்தலர் ஊழியம் என்பது இருக்கிறது. சிலர் சில இடங்களுக்கு போய் ஊழியத்தை ஆரம்பிப்பார்கள், சிறிது நாள் இருப்பார்கள். அந்த இடத்துல அந்த ஊழியம் வளரும் பொழுது வேறு ஒரு இடத்துல அந்த ஊழியத்தை கொடுத்து விட்டு மீண்டுமாக அவர் அதை விட்டுட்டு செல்கிற அந்த சூழ்நிலை இருக்கிறது. வேற ஒரு ஊழியர் அந்த ஊழியத்தை எடுத்து நடத்துவார். சிலர் தீர்க்க தரிசனமாக அநேக இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனமான சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லி சில காரியங்களை அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஆசீர்வாதமாகவும் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஊழியமும் சிலருக்கு, எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் வைக்கவில்லை. ஆனால் சிலருக்கு அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே போல சிலர் இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர் அப்படின்னு இருக்குது, ஷெப்பர்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷில் ஷெப்பர்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு, பாஸ்டர்னு இருக்கு. ஸோ கர்த்தர் அப்படியாக சிலரை அப்படி ஏற்படுத்துகிறார். எல்லா ஊழியமும் கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியம்தான். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாமே கர்த்தருக்கென்று செய்கிறது தான். இது ஒரு நாளும் நம்முடைய பெருமைக்காகவோ நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காகவோ நம்மளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் பொழுது ஒருவேளை உங்களை ஆண்டவர் வித்தியாசமாக பயன்படுத்துவார், வித்தியாசமான சூழ்நிலையில் வித்தியாசமான காரியங்களை பயன்படுத்துவார். ஆனால் எல்லாமே தேவனுடைய ஊழியம்தான். ஆனால் ஒவ்வொன்றையும் கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த தரிசனத்தில் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த இடத்துல உங்களை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, தரிசனம் வைத்திருக்கிறாரோ, அதை நிறைவேறும் அளவும் கர்த்தர் உங்களோடு இருந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஊழியம் செய்யும். ஆண்டவர் பரமேறும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இருக்கிறது. அப்போ சில பேர் சொல்கிறாங்க இதுதான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், இதுதான் ஊழியம். இல்லை, சிலர் நீங்கள் அப்போஸ்தலராக இருக்கலாம், தேவ சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற நல்ல ஒரு வேலை, சில இடங்களில் சபையை ஸ்தாபித்து சில கூடுகையை நடத்தி ஒரு சபையாக ஏற்படுத்தி இன்னொருவருடன் கொடுப்பது ஒரு நல்ல ஒரு ஊழியம். அதே இது இவாஞ்சலிஸ்ட் சாதாரண ஒரு ஊழியம் அல்ல. ஊராக பல ஊர்களுக்கு சென்று தேவ வார்த்தையை அறிவிப்பது ஒரு சர்வசாதாரணமான காரியம் அல்ல. ப்ராஃபட், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், தீர்க்க தரிசனமாக சிலரை குறித்து சொல்வது, தீர்க்க தரிசனமாக உலகத்தை குறித்து சொல்வது, இதுவும் ஒரு ஊழியம்தான். ஆனால் யாரும் எந்த சூழ்நிலையும் எந்த ஊழியத்தை மேன்மையாகவும் இன்னொரு ஊழியத்தை தரைக்குறைவாகவும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்து விடக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு மேலே வைத்திருக்கிற திட்டத்தின்படியும், ஒவ்வொரு மேலும் வைத்திருக்கிற தரிசனத்தின்படியும், ஒவ்வொருக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்தின் பிரகாரமும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே சபையானது நீங்களும் இந்த 5 ஊழியங்களில் எந்த ஊழியம் உங்களுடையது என்று நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக பிரயாசம் எடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களையும் இந்த வார்த்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.